வணக்கம். நான் டாக்டர் ஜெஃப்ரி பேசுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்னாடி உடம்பு ஏதாச்சும் எச்சரிக்கை கொடுக்குமா? பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே அவங்க மயங்கி விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு சில மணி நேரங்கள் முன்போ, சில நாட்களுக்கு முன்போ, இல்ல சில வாரங்களுக்கு முன்போ உடல் எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பித்து விடும். இதுல பிரச்சனை என்னன்னா, சில எச்சரிக்கை அறிகுறிகள் நமக்கு புரியாது. இதனாலதான் இந்த வீடியோல ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்பு உடல் கொடுக்கும் 10 எச்சரிக்கை அறிகுறிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இதில் வரும் தகவல்கள் உயிரை காப்பாற்றலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ட் அட்டாக்னா என்ன? நம்ம இதயம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற மோட்டார் மாதிரி ஓயாமல் வேலை செய்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய இதயம் தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற பல ஆர்கன்ஸுக்கு ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்குது. ஆனா இதயத்துக்கே ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிற சில சிறிய இரத்த குழாய்கள் இருக்கின்றன. இந்த சிறிய இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படும் போது இதயத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் கிடைக்காதனால இதயத்தில் இருக்கிற தசைகள் பாதிக்கப்படுது. இதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக். ஃபர்ஸ்ட் அறிகுறி நெஞ்சில் அழுத்தம் இல்லைன்னா இறுக்கம். ஹார்ட் அட்டாக்னா நெஞ்சில கத்தி குத்துவது போல வலி இருக்காது. பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டாக்டர் யாரோ என் நெஞ்சில பெரிய கல்லை வைத்து அழுத்துவது போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சை யாரோ பிழிவது போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கிய அறிகுறி. இது ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இதயத்துக்கு கரெக்டான ஆக்சிஜன் போய் அடையாதனாலதான். இரண்டாவது அறிகுறி என்னன்னா, வலி கை, கழுத்து, தாடை இல்லைன்னா முதுகுக்கு பரவுறது. இது எதனால ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இதயம் மற்றும் நான் சொன்ன பகுதிகளில் இருக்கிற வலி நரம்புகள் ஒரே வழியாக மூளைக்கு செல்கின்றன. இதனாலதான் மூளை குழப்பமடைந்து இதய வலிய கை வலி இல்லைன்னா தாடை வழியாக உணர்கிறது. இதற்கு பெயர் தான் ரெஃபர்டு பெயின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? தாடை வலினா பல் டாக்டர்கிட்ட போவோம், கை வலினா வால்னி போட்டு மசாஜ் கொடுப்போம், முதுகு வலினா எண்ணெய் போடுவோம். ஆனா இதயம் ஒரு ஓரத்துல இருந்துட்டு என்ன பாருன்னு சொல்லிட்டு இருக்கோம் சில வேளைகளில். மூன்றாவது அறிகுறி மூச்சு திணறல். முன்பு 2 மாடி ஏறினாலே நமக்கு ஒண்ணும் செய்யாது. பட் இப்போ 1 மாடி ஏறினாலே நமக்கு மூச்சு திணறுதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது எதனால வருதுன்னா, இதயம் ரத்தத்தை சரியாக பம்ப் செய்ய முடியாத போது நமக்கு உடலுக்கு தேவையான ரத்தம் போய் சேர்வது கிடையாது. அதனாலதான். மேலும் நுரையீரலில் திரவம் தேங்க ஆரம்பிக்கலாம். அதனாலதான் மூச்சு திணறல் ஏற்படுது. நான்காவது அறிகுறி அதிக வேர்வை. நீங்க ஒரு ஏசி ரூம்ல இருக்கீங்க, ஒரு வேலையும் செய்யல, ஆனா ஒரு குளிர்ந்த வேர்வை வருதுன்னா அது இதய நோய்க்கு ஒரு முக்கியமான அறிகுறி. இது எதனால ஏற்படுதுன்னா, உடல் அவசர நிலை என்று உணரும் போது அட்ரினலின் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம உடல்ல அதிகப்படியாக சுரக்கப்படுகின்றன. அதனாலதான். இதையே நான் குளிர்ந்த வேர்வை அப்படின்னு சொல்றேன்னா, இந்த மாதிரி வேர்வை வரும்போது அவங்களுடைய கைகளையோ இல்ல பாதங்களையோ நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டா இருக்கும். ஆனா முகத்துல உடம்புல எல்லாமே பயங்கர வேர்வையாக இருக்கும். ஐந்தாவது அறிகுறி குமட்டல், வாந்தி இல்லைன்னா வயிற்றெரிச்சல். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா கேஸ் ட்ரபிள் தான் அப்படின்னு கண்டுக்காம விட்டுருவாங்க. இதயத்துல இருந்து வரும் சில நரம்பு சிக்னல்கள் வயிற்று பகுதியையும் பாதிக்கின்றன. அதனால்தான் இதெல்லாமே ஏற்படுது. ஆறாவது அறிகுறி காரணமில்லாத கடுமையான சோர்வு. இதயம் ஒழுங்காக வேலை செய்யல அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு கரெக்டான ஆக்சிஜனும் ரத்தமும் போய் சேர்றது கிடையாது. அதனாலதான் சோர்வு ஏற்படுது. ஏழாவது அறிகுறி தலை சுற்றுதல் இல்லைன்னா மயக்கம். இதயம் போதுமான இரத்தத்தை மூளைக்கு அனுப்ப முடியாத போது தற்காலிகமாக மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைகிறது. அதனாலதான் தலை சுற்றுதல் இல்லைன்னா மயக்கம் ஏற்படுது. எட்டாவது அறிகுறி தூக்கத்திலிருந்து எழுப்பும் நெஞ்சு அசௌகரியம். நீங்க இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீர்னு நெஞ்சு கனமாக உணர்ந்து விழித்து எழுகிறீர்களா? கவனிக்க வேண்டிய அறிகுறி. சில பேர் இது வெறும் அசிடிட்டி தான் அப்படின்னு நினைச்சு விட்டுருவாங்க. 9வது பெண்களுக்கு ஏற்படும் அறிகுறிகள். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பெண்களுக்கு சில நேரங்களில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டால் நெஞ்சு வலி ஏற்படாது. நான் சொன்ன மாதிரி மற்ற அறிகுறிகள் தான் ஏற்படும். அதனாலதான் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக்கை கண்டறிவது சில நேரங்களில் கடினமாக இருக்கும். 10வது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் அமைதியான ஹார்ட் அட்டாக். சர்க்கரை நோய் நரம்புகளை பாதிக்கக்கூடும். அதனாலதான் வலியை உணர்ற திறன் குறையலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹார்ட் அட்டாக்கை சில நேரங்களில் நம்ம கண்டறிய தவறிடுவோம். வெறும் மூச்சு திணறல், வியர்வை இல்லைன்னா சோர்வு மட்டும் ஏற்படலாம். இதை தான் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகே, அடுத்து ஹார்ட் அட்டாக் வருவதற்கு யார் யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள், அதிக பிபி, புகையிலை பிடிப்பது, அதிக கொலஸ்ட்ரால், உடல் பருமன், உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை, குடும்பத்தில் ஹார்ட் டிசீஸ் வரலாறு. உங்களுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
வெயிட்டே பண்ணாதீங்க, உடனே ஓடிடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறது நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல நல்ல தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். வணக்கம்.